சொர்க்கத்தை பற்றி சொல்லுவதென்றால், நரகத்தை பற்றி சொல்லுவதென்றால், சிராத்தை பற்றி சொல்லுவதென்றால், மறுமையினுடைய அமளி துமளிகள். அமளி துமளின்னா அது எதனால் அந்த அமளி இயல்பாக அது ஏற்படுகிறது. அமளி துமளி என்பது அந்த மறுமையினுடைய மஹ்ஷர் மைதானத்துடைய இயல்பு. யௌம தத்ஹலு குல்லு முர்லாத்தின் யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்லாத்தின் அம்மா அர்லாத் வ தலா குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வ தரன்னாஸ சுகாரா வ மா ஹும் பிசுகாரா என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 32வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்துல சொல்றான். எல்லா அன்று மறுமை நாளை நீங்க பார்க்கும்போது எல்லா முர்லியானா யாரு? முர்லியானா பால் ஊட்டுகிற தாய். உலகத்திலேயே ஒரு மனிதன் இறங்குகிற ஒரு கட்டம் உண்டுமானால் ஒரு பச்சிளம் குழந்தையோடு பால் ஊட்டுகிற தாய் இறங்குற அந்த கட்டம் தான். அதுக்கு பிறகு மீதி எல்லாம் கணவன் மனைவி இறங்கினாலும், அப்பா மகனை இறங்கினாலும், அல்லது உலகத்தில் யாரை நண்பனை இறங்கினாலும், அன்பு காட்டினாலும் எல்லாம் எதற்கு பிறகு ஒரு தாய் மார்போடு அணைத்து அந்த 2 வயசு 2 மாத குழந்தையை 4 மாத குழந்தையை அணைத்து வைத்து பாலூட்டுகிறாளே, அதுதான் அன்பினுடைய உச்சகட்டம். அந்த தாய் யௌம தரவுனா தத்ஹலு குல்லு முர்லாத்தின் அம்மா அர்லாத். அவ என்னன்னே அவளால புரிய முடியல. அவ தடுமாறி இருக்கிறாள். நெஞ்சில் மார்போடு அணைத்த குழந்தை பாலூட்ட வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து விடுகிறாள் அமளியினால, இந்த துணையினால. அப்புறம் தலா குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லா 2 மாசம் தான், 4 மாசம் தான் ஆச்சு, 5 மாசம் தான் ஆச்சு கர்ப்பம். கர்ப்பிணி தன்னுடைய கர்ப்பத்தை பயத்தால் அமளியால் அவள் பிரசவித்து விடுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன, சீக்கிரம் பிரசவிக்க முடியாது, அந்த காலம் கரியாமல் ஹம்லாக இருக்கக்கூடிய கன்சீவா இருக்கிற ஒரு லேடி பிரசவிக்கிறாருந்தா நீங்க போய் டிசிக்கு டாக்டர் கேட்டு பாருங்க, அல்லது இந்த கைனகாலஜிஸ்ட் போய் கேளுங்க. அதுக்கு டைம் வரணும், அப்பதான் அது வெளியே வரும். அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கிற நேரத்துல அது வெளியே வரும். இது உருவம் ஆன உடனே 6 மாசம் 5 மாசம் சீக்கிரம் வெளியே வராது. இந்த பயத்துடைய திகில் அச்சத்தால் குழந்தை வெளியே வந்துகிறது என்றால் எப்படிப்பட்ட அச்சம் நாமெல்லாம் சந்திக்க இருக்கிறோம். நான் இங்க பேசிட்டு ஏதோ தத்துவம் பேசிட்டு போறதில்ல, நாம் எல்லோரும் இந்த நாளை சந்திக்கவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அமளி துமளிகளை கொஞ்சம் தான் சொல்றான். அங்கே அல்லாஹ்வுடைய குற்றப்பத்திரிகை கையில தரும்போது நான் செய்யல, நான் எது செய்யல, நான் நிச்சயமா குடிக்கல, நான் நிச்சயமா வட்டி வாங்கல, நான் அந்த தவறா ஆபாசமா அசிங்கமா நடந்துகிடவே இல்லை என்று மறுக்க முடியுமா? மறுத்தால் என்ன ஆகிறது? அலியௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு பூட்டு. குர்ஆன் சொல்கிறது அலியௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் பேச தொடங்கும். வாய் திறந்து பொய் சொல்லியே பழகிறவன் அல்லாஹ்ட்ட போய் நான் செய்யலன்னு சொல்லுவானா? சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் தப்பிக்க முடியுமா? அப்படி ஒன்று சொல்லுவாரே யாரால் அவன் வாய்க்கு முத்திரையிடப்படும். நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், வாய்க்கு முத்திரையிட்டு நாவை அடைத்ததற்கு பிறகு யாரு பேச முடியாது அல்லவா? அதனால தோ சத்தம் வருகிறது கையிலிருந்து. துகல்லிமுனா ஐதீஹிம், கையிலிருந்து சத்தம் வருகிறது. ஆமா இறைவா, இந்த மனிதன் இத்தனாம் தேதி நேரத்தில் தவறு பண்ணிருக்கிறான் என்று கை சாட்சியம் சொல்லும், கை பேசும். தஷ்ஹது அர்ஜுலுஹும், கால் சாட்சியம் சொல்லும். ஆமா ஆமா, நான் தான், என்னைத்தான் பயன்படுத்தி அந்த தவறு செய்யறதுக்கு இந்த ஆசாமி போனா என்று சொல்லுகிறது. இந்த ஆசாமி என்னை பயன்படுத்தி தான் நடந்து சென்றிருக்கிறான். தஷ்ஹது அர்ஜுலுஹும் என்று அல்லாஹ் தஆலா என்ன தரன்னாஸ சுகாரா, அந்த அமளி துமளியில் மனிதர்கள் அப்படியே போதையில் நிறைவடைந்து வாழ்வதை போல நடப்பதை போல அங்கேங்குமாக நடப்பார்கள். உமாஹும் பிஸ்காரா, மது அருந்திய போதை அல்ல, திகிலினால் ஏற்பட்ட போதை. எத்தனை சொல்ல. ஆகவே இந்த 2 நாளோடு நான் அந்த மர்ம நம்பிக்கை பற்றிய அந்த தகவல்களை நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு நாளை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அந்த நாளை பற்றிய தகவல்கள் ஏராளம் குர்ஆன் சொல்லப்படுகிறது. குர்ஆன் 1/3 ஆயத்துகள் 2 பகுதியில், அதாவது 3இல் 1 பகுதி பூரா இந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை விளக்குவதற்கு தான் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல அதிக வசனங்களை இறக்கி இருக்கிறார். ஆகவே இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, அந்த நாளை நினைத்து பயந்து வாழ வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை அந்த நாளில் நிச்சயமாக தண்டித்து விடுவார். அப்படி நாள் நம்ம சந்திக்க இருக்கிறது என்ற உள்ளுணர்வோடு நாம் வாட்ச் பண்ணப்படுகிறோம். கேமரா நம்மை கண்காணிக்கிறது என்பதை போல நாம் மலக்குகளால் வாட்ச் பண்ணப்படுகிறோம். ஆகவே எதை செய்தாலும், என்ன தீமை செய்தாலும் மனிதனுடைய கண்ணை தான் அடைக்க முடியும், அல்லாஹ்வுடைய பார்வையை அடைக்கவே முடியாது என்பதை நாம் புரிய வேண்டும். ஆகவேதான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சணும், பயப்படணும். எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும்.
ஒரு சகோதரர் ஒரு 4 சுவருக்குள்ளார ஒரு பாத்ரூம் நின்றுகிட்டு நிர்வாணமாக குளிக்கலாமா என்று 5-6 நாளைக்கு முன்னால ஒரு மசாலா கேட்டார். என்ன இவருடைய மேனி மறைப்பதற்கு 4 சுவருக்குள்ளாலதான் நிக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த குளிர் காலத்துல ஒரு லுங்கியை உடுத்து குளிச்சோம்னா நிச்சயமா லுங்கி உணர்றது காயறதுக்கு 4 நாள் ஆகும். ஆகவே அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வை இருளிலும் பயப்படணும், வெளிச்சத்திலும் பயப்படணும், அதாவது ரூமிலும் பயப்படணும், ரூமுக்கு வெளியேயும் பயப்படணும், பாத்ரூம்லயும் வெளிப்படணும். அல்லாஹ் நம்மை பார்ப்பான் என்பதற்கு நமக்கு ஒரு வெட்கம் வர வேண்டும். அல்லாஹ் என்ன பார்த்து அப்ப வேட்டி உடுத்திருந்தா பேண்ட் உடுத்திருந்தா ஜட்டி போட்டிருந்தா அல்லாஹ் பார்க்க மாட்டானா? கண்டிப்பா பார்ப்பான். அல்லாஹ்விற்கு இந்த வேட்டியோ இந்த சட்டையோ இந்த டிரெஸ்ஸோ தடை இல்லை. இருந்தாலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே நிர்வாணமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நிர்வாணமாக இருப்பதற்கு நமக்கு அனுமதிக்கல. எதுக்கு சொல்றேன்னா எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைகளிலும் மனிதன் அல்லாஹுவை பயந்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவதை பயந்து அழுது புலம்பி வாழ்க்கையை அவங்க மகிழ்ச்சியோடு கழிக்கணும். மகிழக்கூடாது என்பதல்ல, மகிழ்ந்தே வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும், சிரித்துதான் வாழ வேண்டும். ஆனால் சிரிப்பதை விட அழுகையும் வேண்டும். வெறும் சிரிப்பிலேயே உலகத்தை நாம் கழிச்சிட்டோம்னு சொன்னா நிச்சயமாக ஆகரத்தை கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை வந்துவிடும். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு முறையாக விசாரிக்கப்படும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிராத்துல் முஸ்தகீம் என்று இருக்கிறது. நம்முடைய நன்மை தீமைகளை எடை போடுகிற தராசு என்று இருக்கிறது. சொர்க்கம் நரகம் இவற்றை பற்றி எல்லாம் தெளிவான விவரங்களை நாம் தெரிய வேண்டும். இவற்றை என்ன வேற வேலை இல்லை இந்த ஆலிம்சாக்களுக்கு என்று சொல்லி இதை நாம் அந்த ரீதியில் இதை அணுகினால் அல்லாஹ்விடத்தில் தோல்வியை சந்திப்போம் என்பதை நினைவுபடுத்தி இந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.